ஸோ இந்த பட்ஜெட் தாக்கலில் மெயினாக வந்து நான் எதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா டுவர்ட்ஸ் டிஎனோட க்ரோத்துக்கு எவ்வளோ பட்ஜெட்டை அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறேன். அவர் சொன்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பாசிபிளாக இல்லையா அப்படின்றது கரண்ட்டு ரெவன்யூ வச்சு நம்மளுக்கு தெரியல. பட் மோர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வந்து பிஸ்னஸை வந்து கொண்டு வர்றது, அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகளிர் உரிமை தொகையை வந்து 2500க்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி வந்து ஃப்ரீ பீஸ்லேயோ இல்லை அந்த மாதிரி இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் லைக் இருக்கிறத கண்டினியூ பண்ணட்டும். பட் நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரதுலேருந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய இன்வால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனு. ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கீம்ஸாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதில் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ப்ளஸ் அவர் சொன்ன இந்த ஃப்ரீ பீஸ் எல்லாம் மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தள்ளி வச்சுட்டு இப்போதைக்கு வந்து ஸ்டேட்டோட க்ரோத்துக்கு என்னென்னலாம் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்றத பண்ணணும். அதை தான் நான் மெயினாக வந்து பட்ஜெட்டில் வந்து எதிர்பார்க்குறேன். தமிழ்நாடு தான் அந்த எஜுகேஷன் பாலிசியில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்க்குறீங்க? இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு வருவாங்க? ஆப்வியஸாக இப்போ வந்து நீட்டோட இஷ்யூ வந்து நேஷ்னல் லெவலில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நீட்டுக்கு நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், பசங்களை வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கிற கவர்மெண்ட்டே நீட்டுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி பண்ணோம், ப்ளஸ் இப்போ இந்த ஏஐ வேர்ல்டில் எப்படிலாம் வந்து நம்ம வந்து யங்கர் ஜென்ரேஷனை வந்து என்ன ட்ரெயின் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களில் வந்து கவர்மெண்ட் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணோம். லைக் ஸ்மார்ட் கிளாஸஸ்லேருந்து எல்லாமே இப்போ வந்து ஏஐக்கு மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணோம். ஆமாம் ஆமாம் இப்போது ஏன்னா இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஒரு கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து ஓப்பனப்பாக இருக்குது, நம்பிக்கையை உண்டாக்குதுன்றத எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பார்ப்போம். புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைனாலும் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஈஸி தான் புதுசாக கொண்டு வரதை விட. அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அதிகமாக்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கான நல்ல தகுதியான தொழில்துறை அமைச்சராக வந்து சிஎம் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். புதுசாக நான் நியூஸில் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து ஃபாரின் மாதிரி கொண்டு வர்றதுக்காக வளர்ச்சி திட்டங்கள் வந்து அவர் வந்து பேசினார் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு நல்ல வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரலாம். இப்போ டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணலாம், விவசாயத்தை டெவலப் பண்ணலாம். அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணால் மக்களுக்கு வந்து இன்னும் இதாக இருக்கும். இப்போ முன்னாடி கவர்மெண்ட் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இவர் இன்னும் மேலே ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து ரோடு, கிராமப்புறங்களில் ரோடுகளும் நல்ல ரோடு வசதி, சாலை வசதி பண்ணிவிட்டு சாக்கடைகள்லாம் வசதி பண்ணுறது மாதிரியும், டூரிசத்தை நல்லா டெவலப் பண்ணால் வெளிநாடுலாம் இப்போ போகும்போது, ஃபாரின்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரோடு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தால் நம்ம தமிழ்நாடு இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும். அவங்க மக்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்போ விவசாயத்தை வந்து மேலும் மேலும் இன்னும் ரொம்ப டெவலப் பண்ணி அக்ரிகல்ச்சரை க்ரோத் பண்ணாருன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அணைக்கட்டில் இப்போ தண்ணி வந்து காவேரியில் இப்போ வந்து மழை நல்லா பெய்யுது, நல்லா மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. காவேரியில் ஒரு 2 அணை கட்டிட்டாங்கன்னா மக்களுக்கு இன்னும் விவசாயம் நல்லா செழிக்க இதாக இருக்கும். ரொம்ப கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம். கல்வி வந்து ரொம்ப இன்றைக்கி எல்லாம் அடிப்படையாக தான் இருக்குது மக்களுக்கு. கல்வியை வந்து நல்லா டெவலப் பண்ணி கல்விக்கு வந்து உயர்கல்வியை நல்லா அவர் மேம்படுத்தலாம். புதுசாக இப்போ ரோபோட்டிக்கு வந்திருக்கு. இப்போ ரோபோட்டிக் அந்த மாதிரி புதுசாக டெவலப் ஆகிருக்கு. ஏஐ வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. ஏஐ இப்போ வளர்ச்சிக்கு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணி மக்களுக்கு புதிய கல்வி முறைகளை அறிமுகப்படுத்தினா மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நம்மளுக்கு 2 மாநில பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை இருக்குது. அதுக்கு நிரந்தர தீர்வுக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போகணும், சட்டமன்றத்தில் வைக்கணும். முல்லை பெரியாறு கேரளா பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு தண்ணி நதிகள் பிரச்சனை தான் இருக்குது. கர்நாடகத்தில் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, அவங்க விட மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு கேரளாக்காரங்க விட மாட்டாங்க. பிரச்சனைகள் தென்காசி மாவட்டத்தில் செம்பகோலி அணைக்கட்டு சரி செய்யப்படாமல் இருக்குது. இதுக்கு வந்துலாம் வந்து பட்ஜெட்டில் வந்து கொண்டு வரணும். நீங்கள் வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
செம்புவழி அணைக்கட்டு பிரச்சனை கட்டாங்கன்னு வைங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்கள் விவசாயிகள் வந்து சந்தோஷப்படக்கூடிய அளவில் அந்த பட்ஜெட்டில் அமையணும்னு அந்த மாவட்ட 5 மாவட்டத்தில் மக்கள் விருப்பம், விவசாயிகளுடைய விருப்பம். முல்லை பெரியாரை பார்த்தீங்கன்னு வைங்க, தேனி மாவட்டம், இங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மக்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தீரணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டாஸ்மார்க் மதுபான கடை இருக்கு இல்லையா, இந்த மதுபான கடையை வந்து மொத்தத்திலே அடியோடு ஒழித்து விட முடியாது. ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அது வந்து கள்ளச்சந்தையில் சாராய வைக்கிற மாதிரி ஊருக்கு 10 கடை உருவாகிடும். இன்னும் அந்த 10 கடை உருவாகிருக்கு, இப்போ உருவாகிருக்கு. 12 மணி கடை திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 10 கடை பெட்டி கடையில் சரக்கு இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இதுக்கு வந்து அந்த கடையினுடைய நேரங்களை மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை கடை. இதுக்கு வந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து திரும்ப இப்போ கொண்டு வரணும். இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் அறிவிக்கணும். இதெல்லாம் தேவை இருக்கக்கூடாது. தொழில் வளர்ச்சி அப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வளர்ச்சியில் இருக்கும்போது இந்த வளர்ச்சி எத்தனை கட்டமாக எடுத்துகிட்டு போகணும்? இந்த வளர்ச்சியை வந்து இப்போ என்ன வளர்ச்சிலாம் சொல்ல முடியாது, பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்லத்தக்க அளவில் ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன். இப்போ தானே அரசு எடுத்திருக்காங்க. 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஆயிருக்கு, 4 மாதம் ஆயிருக்குது. இன்னும் இப்போ போக போக தான் அதனுடைய அரசனுடைய இது தெரியும். ஆனால் அரசு சிறப்பாக செயல்படுறதாக கண்ணுக்கு தெரியுது. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் தெளிவாக போலீஸ்லாம் தூங்கலை, மொத்தமே தூங்கலை. இந்த 4 மாதம் 3 மாதமாக போலீஸ் தூக்கமே இல்லை. போலீஸுக்கு கடுமையாக வேலை பார்க்காங்க. சட்ட ஒழுங்கு தெளிவாக இருக்குது. அதாவது அரசை பற்றின எந்த குறையை சொல்லுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. முந்தைய அரசுகள் அதெல்லாம் நம்ம குறை சொல்வதற்கு விரும்பலை. அதை குறை சொல்லி புண்ணியம் இல்லை, முடிஞ்சு வச்சு. அது இப்போ இருக்கின்ற அரசு தெளிவாக அதாவது வந்து விவசாயிகளுடைய கடமைகள். நானும் ஒரு விவசாயத்தை பார்த்து தான் என்னுடைய வாழ்வாதாரமே இருக்குது. என் பிள்ளையை படிக்க வைக்கிறது விவசாயம் தான். நான் ஒரு 300 தென்னை மரம் வச்சுருக்கேன். அப்போ என்னையை போட்டு எத்தனை விவசாயிகள் தமிழ்நாட்டில் விவசாயம் இருக்காங்க. விவசாயம் இல்லாட்ட வாழவே முடியாது. நீ பேண்ட் ஷர்ட்டை போட்டு ரோட்டில் லாந்தலாம், அது சாப்பாட்டுக்கு உணவுக்கு யாரும் கொடுப்பா? விவசாயம் இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும்? அப்போ இந்த விவசாயிகளுக்கு முக்கியத்துவத்தை தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்டில் தரணும். இது மக்கள் விருப்பம், விவசாயிகளுடைய விருப்பங்கள், பொதுமக்கள் மொத்த டோட்டல்ஸ், படித்தவன் படிக்காதவர்கள் எல்லோருடைய விருப்பமும் இந்த விருப்பம். விவசாயிகள் வந்து முன்னேறணும், அப்போ தான் நாடு முன்னேறும் அப்படிங்கிறத மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. நீங்கள் படித்தவர்கள், நீங்களும் படித்தவர்கள், உங்களுக்கு இந்த எண்ணங்கள் இருக்கும். நீங்கள் வந்து 2 கோடி சம்பளம் வாங்கலாம், உணவு இல்லாமல். அதுக்கு விவசாயம் தான் காரணம். அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. அலுவலகங்களுக்கு செல்கின்ற போது விவசாயிகளும் அதிகாரிகளும் மதிக்கணும். விவசாயிகள் வேட்டி ஒழித்து போனால் நட்டம் பண்ணிட்டு பேசுவதும், பேண்ட் ஷர்ட்டு போட்டு உட்கார வைப்பதும், அது இன்னும் தொடர் கதையாக இருக்குது இந்த தமிழ்நாட்டில். தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மாற்றுறதுக்கு முதலமைச்சர் வந்து கவனத்தை கையாளுவார். அவருக்கு நம்ம சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சிஎம் ஆகிட்டார். அவருடைய தமிழக மக்களுக்கு முதலமைச்சர். அவர் எனக்கு பிறகு தான் அரசியலுக்கு வந்தார், அது வேறு விஷயம். நான் 2 வயசுலே நான் தொடர்ந்து மக்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொது சேவை, மரம் வைக்கிறது, அதை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து முதலமைச்சருக்கு வந்து நம்ம ஆலோசனை சொல்லுறதுக்கெலாம் இல்லை, விரும்பலை. அவருக்கு அதை பார்த்து செய்வார்னு நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முல்லை பெரியார் பிரச்சனை, தென்காசி மாவட்டத்தில் செம்புகோழி அணி பிரச்சனை, இதெல்லாம் சரி செய்யணும். இது அரசு வந்து இது வந்து கேரளா பிரச்சனை, கேரளா மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய பிரச்சனை. இதுக்கெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அது இந்த விவசாயிகளுடைய காப்பாற்றப்படணும். பெண்களுக்கு வந்து நல்ல அரசாக இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பெண்கள் இந்த 2500 அறிவிச்சார், அதான் கொடுக்கணும். மக்கள் விரும்புகிறாங்க. அந்த பெண்கள் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முதலமைச்சர் என்ன செய்ய போகிறாங்க நம்மளுக்கு தெரியல. இந்த பட்ஜெட்லாம் தெரியும். அந்த 2500 அறிவிச்சதை கொடுத்துடணும். அது மக்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏழைகள், எத்தனை ஏழைகள் இன்னும் ஏழைகள் இருக்கிறாங்க கிராமத்தில். 50 பேர் தான் பணக்காரங்க, 90 பேர் ஏழையாக தான் இருக்கிறான். அதில் மாற்றம்லாம் கிடையாது. ஆனால் வாங்க போய்கிட்டு இருக்குது. அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகின்றோம். இப்போ எதிர்பார்க்கணும் அந்த 2500 கண்டிப்பாக வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்தால் ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த 1000 அதை கண்டினியூ பண்ணிக்கிறாரு. அவங்க 2.25 வருஷம் பொறுத்து தான் அந்த 1000 கொடுத்தாங்க. அவர் வந்து ஆட்சியில் வந்தவனையும் ஒரு மாதத்துலேயே கொடுத்துட்டாரு. அது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அந்த 2500 தான் எல்லாமே எதிர்பார்க்காங்க. அவர் கொடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா நீட்டாக நடக்கும். ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு லஞ்சம் எதுவுமே போலீஸ்கார் கூட இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க காசு வாங்குறதுக்கு, என்ன கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு. ஆனால் நல்லா அருமையாக நடத்துகிறாரு. எந்த ஒரு இதுவும் குறை கிடையாது. நெக்ஸ்ட்டும் இதேமாரி பண்ணாருன்னா அவர் தான் சிஎம். போட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி நல்லா கொண்டுகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க என்ன செயல்பட சொன்னாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் பூர்த்தி பண்ணுன்னா மக்களுக்கு என்ன நல்லா பயன்பாட்டுக்கு வரும், நல்லாயிருக்கும். அவங்க சொன்னதை நிறைவேற்றணும். கல்வியில் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம முன்னாடியே தான் இருக்கும். இருக்கும். ஒன்றா கொண்டு
ஒன்று ஒன்றா இப்போ என்ன புதுசாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் பசங்களுக்கு இது தேவைப்படுது, அரசு பணியில் தேவைப்படுது. அரசு அரசு பணிகள்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இப்போல்லாம் நேரடியாக எல்லாமே சீட்டு எல்லாமே ஒதுக்குறாங்க, எல்லாமே கிடைக்கிது. முன்ன மாதிரி ஒரு கையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் எதுவும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மறையாக நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லா ஒரு துறையும் நேர்மையாக போயிட்டுருக்குது.